இந்த சந்திரமுகி படத்துல வடிவேலு அவர்களை பார்த்து ரஜினி அவர்கள் சொல்லுவாரு, முருகேசா பேய் வர்றத சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவம் திமுகவுக்கு வலிக்குதா, திமுகவை பாதிச்சிருக்குதா, அந்த சம்பவம் உண்மையிலே ஒரு தரமான சம்பவமா என்பதை சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி திமுக வெளிப்படையா அழுவுமா அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் கிடையாதுங்க. இந்த போக்கிரி படத்துல வடிவேலு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு அவர் அழமாட்டாரு. அவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பின்னாடி கதறி கதறி அவருடைய அசிஸ்டன்ட் அழுதுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி திமுகவுக்காக அழுவறதுக்குன்ட்டு அவங்களும் சில அசிஸ்டன்ட்களை வச்சிருக்காங்க. அவங்க தான் அழ ஆரம்பிப்பாங்க. இவங்க அழுகுறாங்கனாலே ரைட் அங்க வலிக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த வரிசையிலேயே அழுவதற்கான வாய்ப்பை முதல் ஆளாக தட்டி சென்றவர் ஐயா அருணன் அவர்கள், கம்யூனிஸ்ட். சிறுபான்மையோரின் வாக்கு மொத்தமாக திமுக அணிக்கு விழுந்து பாஜக அணிக்கு படுதோல்வி ஏற்பட்டு விடக்கூடாது என்றே விஜய் களமிறக்கப்பட்டுள்ளார். சங்கிகளின் சதி வலையில் சிக்காதீர் சிறுபான்மையோரே. ஐயோ, இவர் அழுவுறத பார்த்தா நமக்கு பேர பிள்ளைங்களா, தாத்தா படிச்சு படிச்சு சொல்றேன் கேட்டீங்களாடா, கேளுங்கடா, அந்த செயலில் ஈடுபடாதீங்கடா, வேணாமடா அப்படின்னு சொல்லி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் அந்த தாத்தா சொன்னது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அருண் தாத்தா அவர்கள் சிறுபான்மையை நோக்கி சொல்கிறார், சிக்கிறாதீங்க ஐயா, வேண்டாமியா அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போதே அந்த வரிசையில் அடுத்துதான் நான் தான் அழுவேன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இங்கிருந்து நேராக திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு அழுதிருக்கிறார். என்ன செய்தார், எதற்காக அழுதார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லி அழுதார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரு புள்ளியை மையப்படுத்தி இருக்கிறது. அதாவது 2021 திமுக வெல்வதற்கு காரணமாக இருந்த கோர் வாக்கு வங்கி சிதறிக் கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தியும் அதை எப்படியாச்சும் காப்பாத்திருந்தமேடா, என் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாற்றணும் அப்படிங்கிற குமுறல் தான். ஆமா, பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அந்த பெரிய மனசுக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பண்ணா இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேருமா, அதுவும் சரின்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றத்துல எங்க தோழர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. எது குரல் வித்தையா அப்படின்னு கேட்காதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகர், அந்த மலை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த தர்கா, அந்த தீபம், இது சம்பந்தமான விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய சனாதன சக்திகள் எப்படியெல்லாம் பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிறத கண்டித்து தோழர் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம். ஆமா, அதுல நீதிபதியை வச்சு விளாசுன்னு விளாசி இருக்காருங்க. பயங்கரமா விளாசி இருக்காரு. பேர் சொல்லியே ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களெல்லாம் தாக்கியிருக்காரு. சரி, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மேடையில் ஒரு குழு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. பார்க்கவே சும்மா கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ் என்பது போல முதல்ல மாலை அப்படின்னு சொல்லி எங்க தோழரை நிக்க வச்சு, வழக்கமா நீங்க ஆளுயர மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆளுயர மாலை கூட இல்லைங்க, ஒரு ஆலமரத்து உயரத்துக்கு ஒரு மாலை இறங்குதுங்க. அப்படியே சும்மா கிரெயின்ல இருந்து மேல இருந்து தோழர் கீழே நின்றுட்டு பாக்குறாரு. ஒரே குசி, எப்படா அது கீழே வரும் அப்படின்னு சொல்லி முள்ள இறங்குது. அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் எகிரி பிடிச்சிட்டாரு. கொண்டாங்கடா, எம்புட்டு நேரம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிடிச்சி தொங்குறாரு. தோழர் வெயிட் பண்ணுங்க, அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி பிடிச்சி தொங்கி அது ஏதோ ஒரு மாதிரி மேட்ச் பண்ணாங்க. சரி, மாலை மட்டும் தானா? அதான் கிடையாது. அடுத்ததாக எங்க தோழருக்கு ஒரு ஆளுயரத்துக்கு ஒரு வேல் வழங்கப்படுகிறது. அதுல ஓம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற வேல், முருகருடைய வேலை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி முருகருடைய வேல் வழங்கப்பட்டது அனௌன்ஸ்மெண்டோட கொடுக்குறாங்க. பாருங்க. மதுரை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் தலைவர் அவர்களுக்கு மாபெரும் மாலையும் வேலும் வழங்கப்படுகிறது. என்னங்க விஜய் மட்டும்தான் வேலை வாங்கிட்டு இப்படி போஸ்ட் கொடுப்பாரா? எங்க தோழருக்கு என்ன குறை? உங்களுக்கு வெறும் வேலு கூட பாருங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐட்டம் வருது அப்படின்னு சொல்லி கொண்டாங்கயா அப்படின்னு ஒன்று. தலையில கிரீடம் எங்க தோழருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அப்படியே தகன்னு அப்படியே கிரீடம் வேலு அப்படின்னு சொல்லி மாலையை வச்சுக்கிட்டு காட்சி அளிக்கிறார் தோழர் திருமாவளவன் அவர்கள். ஆமா, ஏப்பா அவர் என்னப்பா இது, சனாதனத்துக்கு எதிராக பேசலாம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லப்பா நாங்க தமிழ் கடவுள் முருகனை தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் சொன்னாங்கன்னா கூட நெவர், நோ, நீ முப்பாட்டன் முருகன் என்று சொல்வது கூட பாத்தீங்கன்னா அது உன்னை கடைசியில கொண்டு போய் சனாதனம் என்னும் வழுக்குப்பாறையில் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்லாம் வசனம் பேசியிருக்காரு. இப்ப என்னப்பா அவரே முருகரை கெட்ட போட்டு நிக்கிறார் அப்படின்னா, தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக.
அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வோம். நாங்க தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு போனா கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த வேல் என்ன வேல் தெரியுமாங்க? இது சாதாரண வேல் கிடையாது. சனாதனத்தை நெஞ்சிலேயே குத்தி வீழ்த்துற வேலு. அந்த வேலை கொடுத்திருக்கிறோம் பாருங்க எங்க தோழர் திருமாவளவன் அவர்கள், எங்க தலைவருக்கு. அது வெற்றி வேலாக இருந்து ஜனார்தன கும்பலினுடைய மார்புகளை குறிவைக்கின்ற வேலாக இது அமைய வேண்டும் என்று. அதை விடுங்க, அது உள்ள டீட்டெயிலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. பார்க்க எப்படி இருக்காரு அதை சொல்லுங்க. இந்த போஸ்ட் பாத்தீங்களா? இது பாருங்க இன்னொரு ஆங்கிள் எடுத்தது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாருங்க. அதுவும் எலெக்ஷன் டைம் வந்துச்சுன்னா போதும், கோயிலுக்கு கிளம்பிடுவாரு. கோயிலுக்கு கிளம்பி அங்கே போயிட்டு தலையில எதையோ கட்டிக்கிட்டு பூணூல் போட்ட பிராமணர்கள் கிட்டலாம் போயிட்டு பொறுப்பாக அவங்ககிட்ட அந்த துளசி அந்த தீர்த்தம்லாம் வாங்கிக்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடுவார் எலெக்ஷன் டைமில். மற்ற டைமில் சனாதன எதிர்ப்புன்னு வந்துட்டா ரொம்ப உக்கிரமாக இருப்பாருன்னு வைங்களேன். இப்படி நம்ம தோழருடைய பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்ற வன்னிக்குட்டி, அவர் என்ன சாதாரண குட்டியா? சிறுத்தைக்கு பிறந்த வன்னிக்குட்டி. அவருடைய போட்டோ ஒன்று பார்த்தங்க. அதாவது சனாதனத்தை அப்படியே தலையிலேயே முட்டி ஒரே தூக்கி தாக்குற ஒரு போட்டோ. அது கிடைச்சுன்னா உங்களுக்கு போடுறேன், அதையும் கூட பாருங்க. இப்படியாக நடந்தது. அதுக்கப்புறம் அந்த திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியிலேயே தோழர் திருமாவளவன் அவர்கள் மிக கடுமையாக தாக்குதல் நடத்துகிறார். அதுல ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன இப்ப அங்க தீபம் ஏத்தல அப்படின்னு சொல்லி ரத்த கலரி ஆயிடுச்சா, என்ன போராட்டம் ஆயிடுச்சா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா, பெரிய அடிதடி ஆயிடுச்சா, அங்க தீபம் ஏத்தியே ஆகணும்னு என்ன கிடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. பதிலுக்கு நம்மளும் ஒன்று கேட்கணும்னு தோணுது. தோழர், நீங்க சொல்றதை அப்படியே திருப்பி போட்டு இப்படி கேட்கலாமே. இப்ப அங்க தீபம் ஏத்துறதுனால எதனா அடிதடி ஆக போதா, ரத்த கலரி ஆக போதா, யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வரப்போதா, இஸ்லாமியர்களுக்கு எதனா பிரச்சனையா, இல்ல கிறிஸ்தவர்களுக்கு எதனா பிரச்சனையா? இல்லையே. அவங்க பாட்டுக்கு போய் ஏத்திட்டு அவங்க பாட்டுக்கு வந்திருப்பாங்களே. நம்மளா தானே அந்த பிரச்சனையை உருவாக்குறோம். நீதிபதி சொல்லிட்டாரு, ஏத்திட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லையே. அதை ஒத்துக்க மாட்டாரு. சரி, ரைட், இருக்கட்டும், விடுங்க. இப்படியெல்லாம் பேசிவிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான ஜோனுக்குள்ளே நுழைகிறார் நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது தம்பி விஜய் அவர்களும் தம்பி சீமான் அவர்களும் RSS பிஜேபியின் பி டீம் என்பது உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறாரு. அதுக்கு நாம் தமிழரை என்ன காரணமா சொல்றாரு அப்படின்னா, நான் பாரதியாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு ஈவேராவை எதிர்த்துட்டு இருக்கிறாங்கல்ல இப்ப, அதனால பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு சொல்றாங்க. பூனை குட்டி வெளியே வந்து விட்டதல்லவா, இதுதான் நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். இவங்களா தமிழ் தேசியம் பேசுறவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு. பாரதியாரை இவங்க தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, பாரதியார் உண்மையிலேயே தமிழை அவ்வளவு உயர்வாக பேசியிருக்கிறார். ஈவேரா அவர்கள் தமிழை அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார். காட்டு மிராண்டிகளின் மொழி என்று பேசியிருக்கிறார். பாரதியார் நான் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல இனிதாவது காணும்னு சொல்லி 18 லாங்குவேஜை படிச்சு முடிச்சுட்டு அதோடலாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு எல்லாவற்றிலும் இனிமையானது தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் பாரதியாரை திராவிட கும்பல் ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கிறதுனால நாங்க பாரதியாரை தூக்கி பிடிப்போம்ரா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் பிடிக்குது. சரி, இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் அட்டாக் பண்றாரு. அடுத்து தம்பி விஜய், நீயும் தான், நீ ஒரு RSS பிஜேபியுடைய கைகூலி அப்படிங்கிறாரு. ஐயா, நான் தான் கொள்கை தலைவர் பெரியார், அப்புறம் அம்பேத்கர் எல்லாம் ஒரு மாதிரி பர்ஃபெக்டா எல்லாமே வச்சிருக்கிறேங்க, எல்லாமே கரெக்டா தானே வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், என்ன ஏங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கே ஒரு ஷாக் வந்திருக்கும். இந்த நேரத்துல தாவேகாவை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். வரேன் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஒரு ஸ்லோகன் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குதுங்க. எங்க தோழர் சொன்ன ஒரு முழக்கம், அது என்ன அப்படின்னு கேட்டுறீங்களா? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நம்பவே முடியலையே. நம்ம தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னதா இது? மெய்யாலும் சொன்னாரா இல்ல எதனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதனா பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னா இல்லைங்க. அவருடைய வாய் உரைத்த சொற்கள் தான் இது. என்ன அது சொல்லிட்டு வேற விஷயம் சொல்ல வந்தாரு. ஆனா பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா அதை மட்டும் கட் பண்ணி இந்நேரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்காவாசி பரப்பி முடிச்சிருப்பாங்க. என்னையா சொல்ற? ஆமா, தோழர் 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினாரு. 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினதையும் தோழர் கஷ்டப்பட்டு ஒரு 10,000 பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள இந்த 6 செகண்ட் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி சொன்னாரு பாருங்க. இதை கட் பண்ணி இந்நேரம் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர்ட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. பசங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறாங்க. தோழர் என்ன பண்றது, நீங்க அதை சொல்லிட்டு விளக்கம் கொடுக்க வந்தீங்க. விளக்கம் இங்கே அமுக்கப்பட்டது, சொன்னது மட்டும் பரப்பப்பட்டது. ரைட், ஓகே, துயரங்கள். ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா தோழர், திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி
திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறிய தம்பி விஜய், நீதான் RSS உடைய பி டீம்னு அடுத்த முத்திரையை தூக்கி இங்க குத்துறாரு. ஏங்க நீ தான் திமுக தோக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்ப நீ பிஜேபியோட பி டீம் தான். இது என்னங்க புது பொருளையா இருக்குது, இது வம்பா போச்சு அப்படின்னா, அப்படித்தாயா சொல்லுவோம், அப்படித்தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த நேரத்துல நம்ம ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு தோழருக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டு வந்தாதான் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 2016ல நம்ம தோழர் என்ன பண்றாரு, ஒரு 5 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி போட்டாங்களா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அந்த தேர்தலில் வந்து மண்ணக்கவ்வி மரணடி வாங்கினாங்களா. தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் எங்க தோழர் வந்து பகுமானமா உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாருங்க, துயரம் தோய்ந்த முகத்தோட. அப்போ அவர் சொல்றாரு, நாங்களாம் கரெக்டாக ஏதோ பண்ணோம், பெரிய மாற்றம் வரும்னு சொல்லி தேர்தல் நின்னோம், ஆனா எங்களை வந்து அதிமுகவுடைய பி டீம் பினாமி டீம்னு சொல்லி திமுக சைடில் ஃபுல்லாக பரப்பி எங்க சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி தோழர் சொல்லிடுறாரு. அப்போ திமுக கூட கூட்டணியில சேர்றதை தவிர நீங்க வேற யாரு கூட சேர்ந்தாலும் எங்க நின்னாலும் தனியா நின்னாலும் உங்களை பி டீம் என்றுதான் முத்திரை குத்துவார்கள். அதற்கு நீங்களே பலியா இருக்கிறீங்க தோழர். அப்படின்னும் போது இன்னைக்கு நீங்க திமுக கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து பி டீம்னு சொல்லலாமா அப்படின்ட்டு ஒரு நியாயமான கேள்வி வருமா வராதா? வரும், ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். சரி ரைட்டு, இவ்வளவும் பேசிட்டு என்ன சொல்றீங்க, RSS இங்க கால் ஊன்ற பார்க்கிறது, பிஜேபி இங்கே கால் ஊன்ற பார்க்கிறது, அப்படி இப்படி, அதற்குத்தான் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் எல்லாம் துணை போகிறார்கள். சரி தோழர், சிம்பிளா லாஜிக்கா ஒரு கேள்வி. நீங்க சொல்றீங்க 1990களில் நானும் திமுகவை எதிர்த்தவன் தான், இந்த பாயிண்ட் கேளுங்களேன். ஆனால் பாஜகவை வீழ்த்துவதற்காக இன்னைக்கு நாங்க வந்து திமுகவோட அப்படி அணி சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல தோழர், பொய் பேசுறீங்க. பொய் பேசக்கூடாது. சிறுத்தை வாயிலிருந்து பொய் வரலாமா? சாதாரண மனிதர்கள் தான் பொய் பேசணும். 2001ல் நம்ம வச்ச கூட்டணி என்ன தோழர்? எடுத்து படிச்சே விடுவேன் நான். இருக்குது, இருங்க படிச்ச காமிச்சிடுறேன். எல்லாம் வந்து நான் பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் தப்பா பேசிடும். 2001ல் ஒரு கூட்டணி அமைக்கிறோம். 2001 அப்படியே நீங்களும் கூட கூகுள் பண்ணி பாருங்க. 2001 தமிழ்நாடு எலெக்ஷன், ரைட். அதுல 2 அணி பெருசா சொல்லணும் அப்படின்னா 2 அணி அமையுது. அதுல 1 ஏடிஎம்கே அணி இருந்துட்டு போகுது. அடுத்ததாக திமுக அணி 2001 கூட்டணி கட்சிகள் பேர்லாம் படிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 167 சீட்ல போட்டிடுறாங்க. செகண்ட் பிக்கஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னர் யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி 21 சீட்ல போட்டி போடுறாங்க. தாமரை 21 சீட்ல நிக்குது. புதிய தமிழகம் கட்சி. அப்படியே வந்தோம்னா கீழே அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டி. அப்போ நம்ம அப்படிதான் தோழர் இருந்தோம். அன்ரெஜிஸ்டர்டாகவும் அன்ரெகக்னைஸ்டாகவும் நம்ம இருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டார்கள்? 8 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். பாஜக இருந்த அணியில எச் ராஜாவை பார்த்து, இந்த கிளி இன்னைக்கு நீங்க கிழிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, உன்னை காலூன்ற விட மாட்டேன் அப்படின்ட்டு எச் ராஜா அவர்கள் எம்எல்ஏ ஆனது 2001 to 2006 காலகட்டத்தில் தான். அதாவது நீங்க பாஜக திமுக 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சீங்க இல்லையா, அந்த கூட்டணியில ஜெயிச்சு தான் எச் ராஜா எம்எல்ஏ ஆனாரு 2001 to 2006. நம்ம கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்குது தோழர். சிறுத்தைகளுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்குது. ஆனா இதுல சோகம் என்ன அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்ரெஜிஸ்டர்டு பார்ட்டியா இருக்கும் போதே 8 சீட்டு திமுக கூட்டணியில வாங்கிட்டு, ஆனா உதயசூரியன் சின்னத்துல தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் 8 சீட்டு வாங்கிட்டு இப்ப 2021ல் 20 ஆண்டு பயணத்துக்கு பிறகு ரெஜிஸ்டர்டு பார்ட்டியெல்லாம் மாறி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டியா வேற மாறிட்டோம். 6 சீட்டு வாங்கியிருக்கிறோம். கடைசியா நம்ம கௌரவம் 20 வருஷத்துல எந்த ரேஞ்சில் ஏறி போயிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படியாக ஒரு வழியாக உன்னை கால் ஊன்ற விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, கால் ஊன்ற வச்சதே நீங்க தான், ஜெயிக்க வச்சதே நீங்க தான் என்பதை இந்த நேரத்தில் தாழ்மையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்னும் போது நாமளே முறையா அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இன்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்கள பூரா நீ பி டீம், நீ பி டீம், உன்னைய நான் சேர்த்துக்க மாட்டேன், நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு நியாயமா? இவ்வளோ வசனம் பேசுறீங்களே தோழர், திடீர்னு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு சலசலப்பு வந்து, இல்லை லைட்டாக உங்களை கழட்டி விட்டு நம்ம பிரேமலதா அவர்களையும் ஐயா ராமதாஸ் அவர்களையும் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் பிளானை போட்டுட்டாருன்னா நமக்கு போக்கிடம் ஏது? அதுக்கப்புறம் அப்படியே விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு வந்துட வேண்டியது தான் தாவேகாவுக்கு. அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 6 செகண்ட்னு சொல்லி இப்போ பரவிட்டு இருக்குது இல்லை, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு அந்த ஸ்பீச்சை வந்து தோழர் ஒரிஜினலாகவே கொடுப்பாரு. இப்போ வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொன்னார்.
ஒருவேளை அப்படி மாறி அட்ஜஸ்ட் பண்ணி இங்க வர மாதிரி ஆயிடுச்சுன்னா இங்க நின்றுட்டு நிஜமாவே தெறிக்க விடுவார். ஏன்னா ஒரு காலத்துல சொன்னவர் தான், கட்டு விரியனுக்கு மாற்று கண்ணாடி விரியன் கிடையாது, கண்ணாடி விரியன் மிகவும் ஆபத்தானது, விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லி விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு. அதனால தோழர், தீய சக்தி அப்படின்னு சொல்லி எங்களுடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் திமுகவை பார்த்து சொல்லுகிற நாளும் கூட வெகு தொலைவில் இல்லை என்ற புரிதலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.